வாங்க அது வீட்டுப்பா வருது. ஆனா இந்த அமரன் படம் வந்து 25வது நாள் வெற்றியமா கொண்டாடுறாங்க. ஆமா, எப்படி ரொம்ப ஒரு நிறைவான படம், தரமான படம், வசூல்ல ஒரு புரட்சி பண்ண படம். லேட்டஸ்டாக படங்கள்ல அந்த படம் வந்து தரமும் இருக்கு, வசூலும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து அமைறது அபூர்வமாக அமையிறது சினிமாவில். அந்த படம் நல்லா அமைஞ்சது. நல்லா இப்போ சினிமா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஒரு மிலிட்ரி படம் என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து வந்தது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் படம். மிலிட்ரி படம்லாம் ட்ரைவ்பாங்க, இது ட்ரைவ் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைகள் வந்து பெரியவங்க எல்லாரும் அட்ராக்ட் பண்ண படங்கள். லோ கிளாஸ் வந்தாங்க, ஹை கிளாஸ் எல்லாம் வந்தாங்க. படம் வந்து வசூலில் பெரிய புரட்சி பண்ண படம். அதுக்கு கதை அம்சம், நடிப்பு, காமெடி எல்லாம் படத்துக்கிறதுனால தமிழ் இந்த மாதிரி படம் அந்த வசூல் படம் தான் போகுது. தியேட்டர் நல்லா மெயின்டைன் பண்ண வசதியாகுது. கமல்ஹாசன் பற்றி நம்ம என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அனுபவம் என்ன, அவங்க கடத்து கண்ணம்மாவில் வந்து இன்ன வரைக்கும் அவங்க சாதனைகள் என்ன, ஒரு ஃப்ரேமும் அவன் கதை சொல்லுமே. அவரை பற்றி கதையை சூஸ் பண்ணக்கிற தைரியம் வேணும், அது நடிக்கிறதுக்கும் தைரியம் வேணும். அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. வெற்றி தான் அவருக்கு நடக்கணும், வெற்றியை தொடரணும். சிவகாசிக்கு இந்த படம் வெற்றி தொடர்ந்து வந்து தியேட்டர்களுக்கு படம் கொடுத்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சாதாரண ஒரு டிவி ஆர்டிஸ்ட் மெரினான்ற ஒரு படத்து மூலமா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடத்த சினிமாவை தூக்கி நிறுத்திருக்காரு. அவரோட வளர்ச்சி எப்படி? சாதாரண ஆர்டிஸ்ட் இல்லைங்க. அவங்க வந்து அந்த விஜய் டிவியில் அது எது அதுலேயே புதுமை பண்ணாங்க. டிவிலே பிரச்சனை பண்ணவங்க சினிமாவில் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். வரும்போதே அவங்க ஒரு கண்டென்ட் வரும்போதே தெரியும் இவங்க ஜெயிப்பான்னு தெரியும். டிவிலேயே அவங்க தான் யாருன்னு காமிச்சாங்க. சினிமா தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க, இன்னும் ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல, ரஜினி சாரோட படம் நிறைய படம் நம்ம தேட்டர்ல வந்து சில்வர் ஜூப்ளி அடிச்சது. அதுல வந்து சிவகார்த்தியோட படம் இன்னைக்கு வெற்றிகரமா 25 நாள் தாண்டி ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு எவ்வளவு தூரம்? அப்போ 100 நாள் உடனே இப்போ 25 நாள் ஒண்ணுதான். அப்ப 4 தேட்டர்ல வரும், இப்போ 40 தேட்டர்ல வருது. அந்த வசூல அவங்களுடைய கோல் ஜெயிச்சிட்டாங்க. படம் வந்து ஜெயிக்கணும், ரசிக்கணும், மக்கள் போய் சேரணும். 3மே இந்த படம் பண்ணிடுச்சு.
அதான் மெயின் படம் கண்டென்ட்டே அதான். ரஜினிகாந்த் சார் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வரைக்கும் அவருக்கு வந்து ரீச் ஆனது. அதே தான் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து வந்தவர் தான் அவரு. சாதாரணமா ஒரு லவ் பாய் இருந்தவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு கதையை தாங்கி நடிக்க போகும்போது அது எப்படி சார் இருக்கும்? ஒரு நடிகன் ஜெயிக்கணும்னா குழந்தைங்களையும் ஃபேமிலியும் டச் பண்ணணும், லோ கிளாஸ் டச் பண்ணணும். அது பண்ணிட்டாங்க அவங்க. இயல்பாக தானாக வந்துடுவாங்க படம் பார்க்கறதுக்கு. அவங்க ஒன்றும் ஸ்டெயின் தேவையில்லை, வந்ததுனாலே அந்த ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. அந்த திறமை சிவகார்த்திகேயன் இருக்குது. அது தர வளர்த்துக்கிட்டாரு. வரும்போதே இப்படி வந்தாங்க. ஒரு லவ் ஸ்டோரி, அடுத்து ஆக்ஷன் படம், ஆக்ஷன்லேயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரெண்டு வரும்போது நடிகனுக்கு முழு திறமையாக அவங்ககிட்ட இருக்கு. அது வந்து ஒரு தியேட்டர் ஓனர், நீங்க வந்து ஒரு நடிகரோட படத்தை கொண்டாடுறீங்க. இவரோட படம் எடுத்தா நமக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்து போறீங்க. அப்படின்றது சிவகார்த்திகேயன் எந்த இடத்துல சார்? நீங்கள் சந்தோஷம்தான். தியேட்டர் படம் ஒன்றா சந்தோஷம். சினிமானா தியேட்டர் தான். என்ன தியேட்டர் படம் ஒன்றா தான் எதுதான் ஆடியன்ஸ் உள்ளே வர்றது போகிறது. அங்கே இன்னைக்கு எத்தனை விஞ்ஞானம் வாழ்ந்தாலும் தியேட்டர் படம் பார்க்குறதா மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி படம் இந்த படம் வந்தால் தான் தியேட்டருக்கும் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா டிக்கெட்டிங்ல போற கேசட்ல இருந்து சிடி டிவிடி வந்து செல்போன் வரைக்கும் இன்னைக்கு படம் வந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு படம் சினிமா தியேட்டர்ல தேய்க்கும் அந்த தியேட்டர்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சார் மாறும்? எங்க வீட்டில் சாமி படம் இருக்கு, எது கோயிலுக்கு போகிறோம்? தியேட்டர் படம் பார்த்தா தான் சினிமா. அது தியேட்டருக்கு தான் படம். சினிமா தியேட்டர் தான். எத்தனை செல்லு வந்து எத்தனை டிவிடி வந்தாலும் எத்தனை விசிடி வந்தாலுமே ஆடியன்ஸ் லைக் பண்ணுறது பொது இடம். அது வந்து என்னைக்குமே இன்னைக்கு 100 வருஷம் ஆனால் எத்தனை விஞ்ஞானம் வந்தாலும் சினிமா பார்க்குற தியேட்டர் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு யாரும் கொடுக்க முடியாது. வெளியில பாத்தீங்கன்னா நீ உன் ஜாதி வர என் ஜாதி வர அடிச்சுப்பாங்க. அந்த ஜாதி ஒரு இருட்டுக்குள்ள உட்காந்து என்டர்டைன் பண்ணக்கூடிய இடம் சினிமா. ஆமாம்மா, கோயிலில் கூட பெட்ரூம் உண்டு, ஆனால் சினிமா பெட்ரூம் கிடையாது. இது இந்து கோயில், இது கிறிஸ்டின் முஸ்லீம். சினிமா மட்டும் எல்லாம் பொதுவான இடம். நன்றி சார். ஓகேண்ணா. இப்போ நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்து அமரன் திரைப்படம் வந்து 25 நாள் வெற்றி விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைமை சார்பாக வந்து நம்ம ஆல்பர்ட் திரையரங்கம் அதில் வந்து நம்ம கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்கோம். நம்ம திரு மாரியப்பன் சார் அவர்கள் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பித்து ஒரு வசூல் ரீதியாக என்ன மாதிரி இருக்குது, அண்ணனோட படம் எப்படி வந்து முன்னேறி இருக்குது, அண்ணனோட நடிப்பு எப்படி இருக்குது, சினிமாவில் இப்போது எவ்வளோ முக்கியத்துவத்தில் இருக்கார் அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பை கொடுத்துருந்தாரு. நமக்கு வந்து இந்த திரையரங்கில் எல்லா விதமான பர்மிஷன்ஸும் சரி எல்லாமே கொடுக்கறதுக்கு சார் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். சார் மற்ற தேட்டரை இப்போ காட்டிலும் நம்ம ஆல்பர்ட் தேட்டரில் நம்ம சார் வந்து அண்ணன் படத்துக்குன்னு உரிமை கேட்டாலே போதும் சார். எல்லா பர்மிஷன்ஸும் தராரு. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நாட்களாக இருந்தாலும் சரி, விடுமுறை அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா நேரத்துலையும் வந்து சாரை ஈஸியாக சந்திக்கலாம். எல்லாத்துலேயும் அவர் பர்மிஷன் ஈஸியாக கொடுத்துருவார் சார். நல்ல ஒரு எளிமையாகவும் ஒரு மனசு நோகாமல் ஈஸியாக அவர்கிட்ட நம்ம பழகலாம் சார். ரசிகர்களும் சுதந்திரம் கொடுத்துறாரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சுதந்திரம் கொடுத்துட்றாரு.